இந்த பரிசுத்தம் என்கிறது நம்முடைய வேதத்திலே மிக முக்கியமான ஒன்று. இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்களுக்கு பரிசுத்தம் என்கிறது ஒரு பெரிய பரிச்சயமானது அல்ல. அவர்கள் கும்பிடுகிற தெய்வமா இருக்கலாம், இல்லை என்றால் அவர்கள் படிக்கிற புத்தகமா இருக்கலாம். பரிசுத்தத்தை குறித்து அதிகமாக கற்றுக் கொடுக்கிறவர்கள் இன்றைக்கு ரொம்ப குறைவாய் தான் இருக்கிறார்கள். நிறைய மார்க்கங்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறது, நிறைய மதங்கள் தேசத்தில் இருக்கிறது. ஆனால் மார்க்கங்களிலேயும் மதங்களிலேயும் பரிசுத்தத்தை குறித்து குறைவாய் தான் பேசி இருக்கிறார்கள். ஆனா நான் நம்புறேன், நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல பரிசுத்தத்தை குறித்து குறைவாய் அல்ல, வேதம் ஆரம்பித்ததிலிருந்து முடிகிற வரைக்கும் பரிசுத்தத்தை குறித்து ஆண்டவர் எச்சரித்து கொண்டே இருக்கிறார். அது மட்டுமல்ல, நீங்களும் நானும் இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிறதற்காக நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திலே பாவியாய் அல்ல, பரிசுத்தமாய் வாழ்ந்து நமக்கு முன்பாக அடிச்சுவடுகளை வைத்து விட்டு போய்விட்டிருக்கிறார். சோ உலகத்திலே இருக்கிற எந்த மனுஷனுக்கு வேண்டும் என்றாலும் பரிசுத்தத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்கலாம். அப்படிதான்ப்பா வாழ முடியும், அப்படிதான்ப்பா இருக்க முடியும். இது உலகத்துல தானே வாழ்றோம், நம்ம என்ன பரலோகத்திலேயா வாழ்றோம், நம்ம என்ன சொர்க்கத்திலேயா வாழ்றோம்? உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனும் தப்பு பண்ணி தான்ப்பா ஆவான், எல்லா மனுஷனுக்கும் ஒரு நாள் தப்பு வரும். இந்த உலகத்திலே இருக்கிற மனுஷர்கள் ஒருவேளை ஆயிரக்கணக்கான வார்த்தைகளால சாயத்தை பூசினாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. ஏன் அப்படின்னா, நாம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவே முடியாது. அல்லேலூயா. நீங்க 1000 காணிக்கை கொடுக்கலாம், நீங்க சர்ச்சுக்கு தவறாம நீங்க கலந்து கொள்ளலாம், நீங்க ஊழியம் செய்கிறவர்களா இருக்கலாம், நீங்க ஏழைகளை மிகவும் நேசிக்கிறவர்களா இருக்கலாம், உங்களுக்குள்ளே பெரிய பெரிய குவாலிட்டி, நிறைய குவாலிட்டி உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது எதைத்தான் பார்க்கிறார் அப்படின்னா, பரிசுத்தமா வாழ்றீங்களா, பரிசுத்தமா வாழ்றீங்களா?